this is Shweta. My name is Indan and welcome to our Channel. It's time to start the reactions of movie Mookuthi Amman. Aman. Let's watch it. Yeah. Nice. Ooh. क्या लोकेशन है यार? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு துவைக்க போட்ட பழைய பேண்ட்ல இருந்து காசு கிடைச்சு Yes, we have. கசங்கி சுருண்டு ஒரு 100 ரூபா நோட்டு Yes. நோட்டு திடீர்னு அப்படி கிடைக்கும் போது செம சந்தோஷமா இருக்கும்ல. அதே மாதிரி எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் நிறைய முந்திரி பருப்பு கிடைச்சிருக்கும். Oh. இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா கடவுள் சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தமா. Okay, God is happy. ஆனா அதே பொங்கல்ல இருக்கிற எல்லா மிளகும் உங்க தட்டிலேயே வந்து மாட்டிருக்கா. Okay. நைட்டு ஃபுல்லா பயங்கரமா மழை பெய்யும். ஐயா ஜாலி நாளைக்கு ஸ்கூல் லீவு காலேஜ் லீவுன்னு நினைப்போம். ஆனா காலையில 7 மணிக்கு கரெக்டா மழை நின்றோம். மனசே உடைஞ்சிரும்ல. நம்ம போய் What a location यार. நம்ம கியூவோட எப்பவுமே அடுத்த கியூ தான் ஃபாஸ்டா மூவ் ஆகும். உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கா? கோவமா இருக்காரு. देखो कितना मस्त लग रहा है ना. சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் கோவம் வர கடவுளுக்கு ஏன் பெரிய பெரிய தப்பு பண்றவங்க மேல கோவமே வர மாட்டேங்குது? அதுவும் கடவுள் பேரை வச்சே தப்பு பண்ணினா புரியல. 20,000 கோடி ரூபாய் கடவுள் பேரை வச்சு ஒரே ஒரு சாமியார் நம்ம நாட்டுல போன ஒரு வருஷத்துல மட்டும் சம்பாதிச்ச காசு. இதே மாதிரி உலகம் ஃபுல்லா எவ்வளவு சாமியார் இருக்காங்க. கடவுள் பேரை வச்சு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இவங்க மேல ஏன் கடவுளுக்கு கோவமே வரல? இப்ப இதே மாதிரி ஒரு சாமியார் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அழகான நாகர்கோயில் வெள்ளிமலை பகுதியில 11,000 ஏக்கர் நிலத்தை மக்கள் கிட்ட இருந்து அபகரிக்க போறாரு. 11,000 ஏக்கர்னா எவ்வளவு தெரியுமா? 43 கிலோமீட்டர், 118 கிராமம், 3 பெரிய ஏரி, அதே நம்பி இருக்கிற 1 லட்சம் மக்கள். இவங்களோட இடத்த ஒரு சாமியார் எடுத்துக்க போறாருன்னு 6 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தரும் திரும்பி பார்க்கல, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. மத்தவங்க கூட இதெல்லாம் பார்த்து கோவம் வரல. 50 கடவுள்ல ஒரு கடவுள் கூட இதெல்லாம் கேள்வி கேட்கலனா கடவுள் எதற்கு என்பதுதான் இந்த ஊர் மக்களின் கேள்வி. நாங்கள் செய்திகளுக்காக ஏகல் ராமசாமி. That baby. RJ Balaji. No. It's his movie again. Again his movie. People are commenting. We have to do it. Oh my God. நல்லது நடக்கணும், தொட்டு தொலங்கணும், வெச்சது Let's sing out. We are gonna love him or hate him. Oh. RJ Balaji. Guys, what's his full name? RJ. I want to know the full name. Ayyo. So time नहीं हुआ. எங்க லேட்டா போதா ஐயா யாருமா? நல்லூர் தாழ்மத்து ஜோசியர், எங்க ஃபேமிலி ஜோசியர். நமக்கு இந்த ஜோசியத்து மேலதான் நம்பிக்கை இல்லம்மா. இந்த பிளானட்ஸ், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, நேமாலஜி, நியூமராலஜி, இந்த சயின்ஸ் நம்ம ஊர்ல கண்டுபிடிக்கப்படாச்சுங்க. நான் எல்லாத்துலயும் ஜோசியம் பார்க்கல. இன்னைக்கு பாருங்க, பேங்க் லாக்கர்ல போய் எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அரே முதல் நாளுக்கு சொல்றாரு. அது என்ன நகதோஷமா? அதெல்லாம் நமக்கு இருக்குங்க. அவர் வச்சிருக்கேன். இப்படிதான் கேர்லெஸ்ஸா நகையில போட்டுருவாங்க. இவ்வளவு என் ஹஸ்பண்ட் ஹோட்டல் வச்சு ஒவ்வொரு Okay. திடீர்னு ஜோசி சொல்லிட்டாரு, எங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, அதான் ஓ, பெட்டர். அதனால கப்பல்கார ஹோட்டல மூடிட்டீங்களா? அரே சிஷ்ய மூடலைங்க. எலிவேஷன் நடந்துச்சு. ஆமா, because இந்த 11 years வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. அந்த அளவுக்கு so busy. He is so busy. யாரும் வரீங்களா? எல்லாரையும் கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. சுஜீந்திர கோவில் கொள்ளாது. 1000 பேர் கிட்ட வருவாங்க. 1000 பேரா? ஐயோ, அப்படி வாய்ப்போனா எங்களுக்கு வெளியே வந்துருக்காங்க. எனக்கு திருவாங்கூர் ராஜபார்வை. தம்பி, நாஞ்சில் டிவி ரிப்போர்ட்டருங்களா? ஆமா, நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல. ஆமா, பாண்டையெல்லாம் பழக்கமா? இல்ல, எனக்கு நல்ல தெரியுமே பாண்ட. காலையில இங்க போறாராமே. கட்சியில இல்ல. என்ன கட்சி இது? டிவி கட்சியோ? என்ன சொல்றதுக்கு டிவி கட்சியாரா? யார் சொல்றா, என்ன ப்ரோக்ராம், யார் நான் சொல்றா, யார் மாட்டு மாட்டுறது அப்படி ஒரே கூப்பிட்டுட்டே இருக்காரு. சென்னைக்கு வா நீ தான் அதுக்கெல்லாம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், வேண்டாம் என் பிள்ளைய குடும்பத்தோட நான் அனுப்ப மாட்டேன். டைம் ஆகுது. பொண்ணு வர சொல்லுங்க. சொல்லுங்க. நல்ல வேளை தப்பிச்சோம். பொண்ணு படித்துறையில இருக்கா. ஏதோ தனியா பேசணுமா? Okay. அனுப்பிச்சு கொஞ்சம் தனியா பேசிட்டு வர சொல்லுங்க. நான் கேக்குறேன், உங்கள்ட்ட பெர்மிஷன் கேக்குறேன். தம்பி போய் பேசிட்டே கேட்டா
கோச்சுக்கிட்டாதடா, என்ன அரே. ஐயோ, அவன் ரொம்ப வெட்கப்படுறான். ஐயோ, ஐயோ. ஒன்னெல்லாம் என்னமா பண்றாங்க? இப்ப IAS, அது வந்து மெடிசின். புரியுது புரியுது. ஐயோ, brilliant மாமா. Brilliant மாமா. ஓகே. சாரி, இயர்போன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கல. சாரி, போட்டோல பார்த்ததோட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் கூட போட்டோல பார்க்கும்போது முடி கொஞ்சம் கம்மியா சொட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இருக்கு. போட்டோக்காக ஆயில் போட்டு வாரியிருந்தேன், வழிச்சு வாரியிருந்தேன், அதான் அமுங்கி இருக்கும். ஆமா, அது என்ன எங்க ராமசாமி? எங்க தாத்தா வச்ச பேரு. கம்யூனிஸ்ட் கால் மார்க்ஸ் லீடர் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்ட் ஏங்கல்ஸ் அப்புறம் ராமசாமி Okay. சேர்த்து வச்சாங்க ஆபீஸ். ஓ, நான் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்றேன். சொன்னாங்க. சொன்னாங்க. உங்க ஜாப் பெர்மனண்டா? நான் இப்போ நியூஸ் பண்றேன், 6 வருஷமா கவர் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் அது பெருசாச்சுன்னா பெர்மனன்ட் ஆகி சென்னையில இருந்தாலும் கூட ஆஃபர் வரும். Okay. ஆல்ரெடி 2-3 ஆஃபர் வந்திருக்கு. ஃபேமிலி விட்டு போக முடியாதுல்ல. ஆமா இல்ல, உங்க அப்பாவும் சவுதியில இருக்காரு. இல்ல, எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. அம்மாவுக்கு சொல்ல கூச்சமா இருக்குன்றதுனால சவுதின்னு சொல்லுவாங்க. தாத்தாவும் அப்பா போனதுல இருந்து வீட்டை விட்டு வெளில வரல, அதனால ஹோட்டல மூடிட்டோம். அம்மா ரெனோவேஷன் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, 11 இயர்ஸா நான் தான் Okay. ஃபேமிலியை பாத்துக்கிறேன். ஓகே. கொஞ்சம் கடனும் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒரு வாரம் கழிச்சு அடுத்த லெவல் போச்சுன்னா உங்களுக்கே தெரிய வரும். அப்ப தப்பா எடுக்கூடாதுல்ல, அதான் நான் இப்பவே சொல்லிட்டேன். அவங்க 3 பேரும் மோகன் சிஸ்டர்ஸா? ஆமா, தெய்வம் வந்து அம்மாவோட சண்டை போட்டு நல்லா தான் அந்த பேர் வச்சோம். அந்த குழந்தைக்கு உங்களுக்கு எவ்வளவு வயசு பேசும்? என்னது, அந்த சின்ன பொண்ணு உங்க தங்கச்சியா? உங்க அப்பாக்கு ஃபுல் டைம் ஜாபே இதானா? நாளைக்கு தானே இல்ல வீட்ல வேற ஏதாவது குழந்தை ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? இன்னொரு சேர்த்து வச்சிருக்கலாமே, பஞ்சபூதமும் வெளியில இருந்திருக்கும். ஹலோ, எவ்வளவு வயசு வித்தியாசம் கேட்டேன். 16. நல்ல வேலை உங்க அப்பா ஓடிட்டாரு, இல்லைன்னா இன்னும் 4 மணி உங்க வீட்டுல இருந்திருப்பாங்க. நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே சொல்லி 2 நாள் ஹாப்பியா இருப்போமா? அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கே நோ சொல்லிருக்கலான்னு லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டா யோசிச்சாலே பயமா இருக்குங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நீங்க நான் பாக்குற 12வது பொண்ணு, பிராக்டிக்கலா பேசுறீங்க, புரியுது. தேங்க்யூ, வரேன். ஓ. இருந்தே கொஞ்சம். வாயை தந்த போய் பாண்டியர் தஞ்சா போட்டு அப்பா என்ன சவுதின்னு சொல்ற? ஏன் கல்யாணத்துக்கு வந்து நீங்க வேற என்ன சொல்ற? சவுதியில இருந்து லீவ் கிடைக்கலன்னு சொல்லி உனக்கு போய் சொல்லி பழகிடுச்ச. அந்த பொண்ணு எதுமா கேக்குது? ரஜினி படம் மாதிரி உங்க வீட்ல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்களான்னு கேக்குது. இனிமே ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லு. அப்பா ஐயா உண்மையை சொல்லி நீ தான் எடுத்து விட்ட. அதான் அந்த பொண்ணு அனுப்பி சும்மா இருப்பா. போய் சொல்ல கல்யாணம் நடக்கும், குடும்பம் நடக்குமா? சும்மா எனக்கு இந்த பொண்ணுலாம் பார்க்காத, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. வீட்டுல 3 பொண்ணுங்களை வச்சுட்டு உனக்கு எதிர கல்யாணத்துக்கு அவசரத்துக்கு முன்னாடி வெளியே இருந்த ஒரு மகாலட்சுமி உள்ள நீ அவளை வரணும். மகாலட்சுமி நடத்துறியா? இப்ப விடுறீங்களா? இப்ப எதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க? நீ எல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி பொண்ணு பார்க்க பாரு. டேய், அந்த நேரத்தை சொல்லி தெரியுமா? பேக்கெட் வாங்கணும். ஏய், ஒருத்தன் வாழ்க்கை இங்க கொஸ்டின் மார்க்கா இருக்குடி. காமன் சென்ஸ் இருக்கா? 8 மணிக்கு கட்ட தூக்கிட்டு வர அப்ப சரி போ போ. ஏய், எனக்கு தோசைக்கு தொட்டு டொமாட்டோ சாஸ். ஓகே. ஆமா, நான் திரும்ப சொல்றேன், நான் ஒன்னும் பைலட் இல்ல, ஏர் ஹோஸ்டஸ் ட்ரெயினிங் தான் போறேன். நான் ஏரோப்ளேன்ல காஃபி டீ குடிக்கிற வேலைமா. அப்படி புரியுற மாதிரி சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. அடுத்ததா பரக்கையில இருந்து பல்வேறு கேட்டிருக்காங்க. முயற்சி முடியவில்லை. என்ன தடையும் இல்லாம திருப்பதி போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல வழியா சொல்லுங்க சாமி. தங்கம், திருப்பதி போறது ரொம்ப ஈஸி. நாகர்கோயில் ஜங்ஷன்ல இருந்து அதான் வழியே வரும்போது மறக்காம வழி கேட்டா அவன் வழி சொல்றான். போய் சொன்னால திருப்பி போக முடியாது. But they're happy. உள்ள வாங்கம்மா, ஒரே காமெடி. என்னாச்சுமா? வழக்கம் போலதான் தாத்தா. ஓ, மாவு வாங்கிட்டு வந்துட்டியா? சட்னி கரைச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போக வந்து.
நீ ஒத்த பிள்ளையோட நிறுத்திட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் அப்படி இல்லைடா, ஒரே திருஷ்டி. இத பண்ணுவாங்க பண்ணா, இவ்வளவு சின்ன பண்ணா, இவ்வளவு பெரிய பையனா, She's cute, yeah. சின்ன பண்ணா இருக்கு. ஏய் நீ வந்து இனிமே எனக்கு தம்பி, நீ வந்து தங்கச்சி, நீங்க 2 பேரும் இனிமே எனக்கு தம்பி தங்கச்சி. இதுங்க 2 தான் என் குழந்தைங்க. இல்லன்னா ராணி ஏங்க பக்கத்துல நிக்கும் போது அந்த பொண்ணோட பர்சனாலிட்டி பத்தல. ஒன்றோன்னு படா இஞ்சி. Actually, she's cute, yeah. Oh, I was gonna have dosa. மறுபடியும் ஹோட்டல் தரப்புறா, நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருக்குல்ல. அதுக்கு அப்பா வேணும்ல, அப்பா வந்தாதானே தாத்தா ஹோட்டல் தரப்பாரு. ஏன் மூடி இருக்குன்னு ஏதாவது கேட்டாங்களா? அப்பா சவுதியில இருக்காரு, ஹோட்டல் ரெனோவேஷன் அம்மா சொல்லிட்டாங்க. You are the first academy in India. தேவா போறீங்களா? With the world's number. ஏ தேவா உன்னதா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு எப்ப ஃபீஸ் கட்டணுமா? இதெல்லாம் நான் கேட்டு சொல்றேன். அறியல சும்மா இவங்க டிவின்னு சரி போனா அப்படியே கிச்சன்ல வந்து வாங்கிடா கழுதுற. Like steamer. It was வேற விஷயமா முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். முட்டா தேவா அவதான் படிப்பு விஷயம் பத்தி பார்த்துட்டு இருக்கால, எதுக்கு ஆஃப் பண்ண? மக்கு மாதிரி பண்ணாத. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. அவதான் அசிங்கமா பேசுறா, படிக்கல அது இதுன்ட்டு. அவ படிக்க ஆய வேலை பார்க்க வச்சு ஊத்து ஊத்திட்டு இருக்க. ஏய் அவ சாரி கேளு. எதுக்கு நான் சாரி கேக்குறோம்? என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் இப்போ? நீ கண்டதி பேசிட்டு இருப்ப, நாங்களா பாத்துட்டு இருக்கோமா? சாரி கேளுறீ. ஏய் நீ எதுக்கு முதல்ல நடுவுல வர இப்போ? சாப்பாடு தேடா வீச என்னது? என்ன சொல்லு? அவள என்ன சொல்றியா? ஓப்பா But பண்ணலடி, ஏதோ சும்மா டிவி பாக்குறேன்னு நினைச்சேன். பாரு வந்தோடனே உனக்காக யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணேன். ஐயோ என்னோட யூனிஃபார்ம் யார் கேட்டு போச்சே? ஈரமா இருக்கு. நான் நாளைக்கு எப்படி கிளாஸ்க்கு போறது? நான் தாத்தா துவைக்க வேணாம்னு சொல்றேன். காலையில காஞ்சிரும். ச்சே வீடாது. நாலு பிள்ளைங்களை பார்த்து வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. போன வரைக்கும் போதும். உங்க அப்பா இருந்ததால யாருக்கிட்ட இருந்து பேசலாம் வாங்கிருக்க வேண்டியதில்லை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கடி. எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம். ஏய் ராணி நாங்க திருப்பதி போறோம். வாங்கிட்டு வரேன். இந்த பால் பாக்கெட் வாங்கி வச்சு நான் வந்து Okay, backstory. अच्छा சரி வாங்கிட்டு வரேன். ராமனே வண்டி இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இந்த போலீஸ்காரங்க வண்டி நிறுத்துறாங்க. சார் என்னாச்சு சார்? ఇలా ఫోన్ వాడదమా పక్కన చిరంజీవి గారు పార్టీ స్టార్ట్ చేస్తున్నారు, పర్మిషన్ లేదు. ఎల్లో షూటింగ్ అంటా? షూటింగ్ కాదమ్మా, 10 లక్షం பேர் அங்க மீட்டிங்ல இருக்காங்க. இதோ நாங்க வந்துட்டோம். நீ எவ்வளவு ஆயிரம் நோட் இருக்குல்ல? நீ சூப்பர்மா. நொடிக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன். செல்லுமா அதெல்லாம் செல்லும். அதிரடியாக இருக்குல்ல. ராணி 500 rupees and 1000 rupees currency note. ஓகே ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சரி கூப்பிடு அப்ப போலாம். But उनको बहुत जाने का मन है. அப்படியே கையை வச்சுக்கிட்டு இருக்கற கேக்குதா? Have you visited to Tirupati? नहीं. நான் ஏதோ செய்ய மாட்டேங்கற தைரியம். I want to go but டப்புனு போட்டோ அப்படி மாத்திட்டு சாய்பாபா வெயிட்டிங் அவர் சென்டர்ல கொண்டாங்க. साई बाबा भी. வேற யார் இருக்கா எனக்கு? ரோ பாத்து சே குட் நைட். good night. ஏய் நான் சுடிதார் போட்டுக்கிட்டா? ராணி எல்லாம் போட்டுருக்கா, நான் சுடிதார் போட்டுக்கிட்டா? போமா. சுடிதார் ஜீன்ஸ் போட்டுக்கோ. வாங்கிட்டேன். டேய் தாத்தால கட்டு. பெருமாளப்பா. மா என்னடா? மூஞ்சி ஏன் பக்கம் வச்சுடா. தாச்சிக்கோ. அம்மா என்ன பாட்டு பாடுமா? சரி மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன். பாதி மூஞ்சி உனக்கு, பாதி மூஞ்சி உனக்கு. She's so cute, yeah. She is the one of my face. இனிமே நான் சுடிதார் போட்டுக்கிட்டா?
இன்னும் 2 வருஷம் போட்டும். சுடிதார் அரே டேய் தங்கம், நீ சொல்ற சுடிதார் போட்டுக்கிட்டா நான் தூங்கிட்டேன். தெரியுது போறேன் எல்லாத்துக்கும். நான் சுடிதார் போட்டா நீங்களாம் காலி. இந்த ரூமை தாண்டி நாங்க உலகத்தை நமக்குன்னு வேற யாருமே இல்ல. சாமி எல்லாம் ஒண்ணு wow போடா போ. ஏய் அக்கா வச்சு போட்டுங்க. ஒண்ணு இல்ல நீ போ. சிஸ்டர் என்ன ஒண்ணு இல்லம்மா, அந்த சிஸ்டமா. சிஸ்டர் குட் மார்னிங். குட் நான் மார்னிங். அவளோட அண்ணன். தெரியும். கிளாஸ்ல எப்படி இருக்காவ? அவளுக்கு என்ன, அவ நல்லா படிக்கிறவ. அவ நல்லா படிப்பான்னு எங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பக்கத்துல வரீங்களா? இதுக்கு மேல ஏக்க முடியல. சொல்லுங்க. இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சிஸ்டர். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காத போது சிலுவை போடுறா, சாப்பிடும்போது சுத்தி முத்தி பார்த்து ப்ரே பண்றா, பொட்டு வச்சுக்க மாட்டேன்றா. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையான சிஸ்டர். நாங்களா ஆர்த்தடாக்ஸ் இந்து. என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்கூலுக்கு எப்படி இதுல சம்பந்தம் இருக்க முடியும்? இல்ல நான் அப்படி சொல்ல. ஸ்கூல் இது இந்த சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல வருஷம் 1300 குழந்தைங்க படிக்கிறாங்க. எல்லாருமா மாறிடுறாங்க. மேகன் தான் நம்மள சூஸ் பண்ணுவாரு. Okay. Sophie is a God chosen child. என்னது சோஃபியா? அவ பேரு வேண்டாம். Sorry. வேண்டாமிருதம். வேண்டாமிருதம் காண்டாமிருதம். சோஃபி சோஃபின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேன். But she's very cute. Yeah, she's very innocent. The mom is very innocent. actually She's lying. Of course, she wants to get her son married and everything. but lying is too Too much. But he's a nice violent guy. He said everything. और is at truth least and उन्होंने सच भी बता दिया ना that my father he is like not there with us and all. But family पूरी बोलते ना मजा नहीं आ रहा है. With the start. She wants to wear a chudida. Yes. Yeah, well, I'm jealous. She's actually so cute, yeah. But this is gonna be fun. 3 sisters, 1 brother. अब ये नया Sophie. इसका एक problem है. सबका problem आता कुछ ना है. कुछ everything has. Yes. Yes. लोगों को भी नहीं ये अच्छा लगा. Cool. I'm excited for more. Meanwhile, take care. Bye bye.